நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமியாரும் அந்த மொட்டத்தலை ஃப்ரெண்டும் சொன்னதை நம்பி இங்கே கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாப்புல. ஸோ பிச்சை எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீ பணக்காரனாக ஆகிடுவ, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து எல்லாருமே யாசகம் கேட்பாங்க அப்படின்னு சாமியார் சொன்னதை நம்பி இங்கே வந்து உக்காந்துருக்கிறாப்புல. ஆனால் அந்த கோயிலுக்கு அன்னைக்கும் பார்த்து நம்ம மீனாவும் கும்பிட வராங்க. நம்ம மனோஜ் எப்படியோ முகத்தை மறைச்சிக்கிட்டாலும் பின்னாடி போய் நம்ம மீனா பார்த்துட்றாங்க. என்ன மனோஜ் இங்கே உட்காந்துருக்கிறாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக போய் பேசினா ஒத்து வராது அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிட்றாங்க. முத்து வந்து நம்ம மனோஜை வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு பார்க்குறாங்க. இல்லை நான் வரமாட்டேன், இது வந்து பரிகாரம் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி பார்க்குறாப்புல. ஆனால் முத்து விடாமல் கையை பிடிச்சி இழுத்து காரில் கொண்டு போய் வீட்டில் விட்டுறாப்புல. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம விஜயாவுக்கு அடையாளமே தெரியல. மனோஜை யாராவது நம்ம தெருப்பிச்சக்காரனை எதுக்கு இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தா, முதல்ல அவனை வெளியே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி விரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா நான் தாம்மா அப்படின்னு சொன்ன உடனே தான் விஜயாவுக்கு மனோஜ் என்னடா நீ இந்த கோலத்தில் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுதாங்க நாளைய எபிசோடில் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள்.